ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவலில் ஒரு கொரியன் படத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. உங்கள் ஃபிலிம் ரோல் 5 ஸ்டார் மூவி. இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி பொண்ணு தான் தம்பி கூடவும் அம்மா கூடவும் ஒரு பீஸா வேன்லயே தான் வாழ்றாங்களே. அவங்களுக்குன்னு வீடு கிடையாது. ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது தான் ஆசையே. ஆனா அது ஸ்கூல் படிக்கிற ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வேலை கூட செய்ய முடியாது. ஆனா இருந்தாலும் நான் ஒரு வீடை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கதை இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்களுக்கே தெரியும்ல, உங்களோட ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2014வது வருஷத்துல ரிலீஸ் ஆன ஹவு டு ஸ்டீல் அ டாக்ன்ற ஒரு எமோஷனல் டிராமா கொரியன் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பசங்களா, இந்த கதையோடைய கருத்து என்ன அப்படின்னா, உங்களை விடவும் கஷ்டமானவங்க இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க இப்ப இருக்கிற நிலைமைய நினைச்சு யாரும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. எல்லா பசங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னது, கவலைப்படக்கூடாதா, என் நிலைமையில இருந்தா தானே தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு கஷ்டப்பட. இந்த பொண்ணோட பேரு தான் ஜீசோ. ஸ்கூல் முடிஞ்சு ஜீசோ அவங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய அம்மாவோட கார்ல தான் வீட்டுக்கு போவாங்களே. அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய அம்மா வந்து போன் பேசிக்கிட்டே இருக்காங்களா. திடீர்னு போலீஸ்காரர் வந்துடுறாரு. அவ்வளவுதான், கார் ஓட்டும் பொழுது போன் பேசிருக்கீங்க மேடம், இது கேஸ் தெரியும்ல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஜீசோவும், அம்மா நான் இங்கிருந்து இறங்கி நடந்து போயிட்டோமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், ஏய் உன் வீடு ரொம்ப தூரமா இருக்குன்னு சொன்ன, ஏய் இல்ல நான் இப்படியே நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜீசோ இறங்கி நடந்து போறாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு ஜீசோவுக்கு தெரியாமலே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜீசோவை. ஸோ ஜீசோவும் நேரா ஒரு பார்க்குக்கு போறாங்க. அங்க போய் யாரையோ தேடுறாங்க. அங்க ஆள் இல்லைன்ன உடனே பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அங்க ஒரு குட்டி பையன் இந்த ஃப்ரீ சாம்பிள் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அத ஆளு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஃபுல்லா. இதை ஜீசோ அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த பையனும் ஜீசோவை பார்க்க, இது வேற யாரும் இல்ல, ஜீசோ தம்பி தான். இந்த நேரத்துல இந்த ஊர்லயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒண்ணு, அதோடைய மேனேஜரா ஒருத்தர் இருக்காரு. சோ அவரோட பேரு சோயங்கு. வேலைக்கு வந்திருக்கிற ஒரு லேடிய பார்த்து அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம ஜீசோவுடைய அம்மா தான். அந்த மேனேஜர் சோயங்கும் வந்து, இங்க பாருமா, இது வந்து ரிச் ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்களே. சோ அவங்களுக்கு டைனிங் பண்ணும் பொழுது ரொம்ப மரியாதையா பொலைட்டா பண்ணணும். அதோட உனக்கு வேலை கன்ஃபார்மா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓனரான என் ஆன்ட்டி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டாக் எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்ட்டி வராங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த எம்டி சோயங்க வந்து போயிட்டு வணக்கம்லாம் வைக்கிறாரு. அவ்வளவு மரியாதை. ஆன்ட்டியும் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க, இல்ல வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜீசோவுடைய அம்மாவும் வணக்கம் போடுறாங்களா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா, வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஜீசோவுடைய அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா வேலை கிடைச்சிருச்சு. இப்ப கதை அப்படியே நம்ம ஜீசோ கிட்ட வருது. தம்பியை கூட்டிட்டு ஜீசோ நேரா எங்க வராங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு தான். வீட்டை பார்த்தா அது ஒரு சாதாரண பீஸா வேன். அந்த வேன்குள்ள தான் இவங்களோட ட்ரெஸ், பாத்திரம் எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த வேன்ல தான் இவங்க வாழ்றாங்களே. சோ அதனால தான் ஸ்டார்டிங்ல வந்து டீச்சர் சொல்லிருப்பாங்க, நீங்க இருக்கிற நிலைமையை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனா ஜீசோ அவங்க நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு மனசுல சொன்னதுக்கான காரணம், ஜீசோ உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு லைஃபை தான் வாழ்றாங்க. சோ ஜீசோவும் அவங்க தம்பியும் சேர்ந்து துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜீசோ, டேய் உன்னால எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா, தினமும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்க ஃப்ரீயா கொடுக்கற ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியே, நீ ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லடா. ஆனா அக்கா, அது ஃப்ரீயா கொடுக்கறது தானே, எல்லாரும் சாப்பிடறது தானே, என்ன நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றேன், பசிக்குது, எனக்கு புரியுதுடா. ஆனா யாராவது ஒருத்தவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ஸ்கூல்லயே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நான் இந்த மாதிரி ஒரு வேன்ல தங்குறேன்ற விஷயம் தெரியாது தெரியுமான்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஃபாலோ பண்ணி வந்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், ஜீசோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
ஆனா இருந்தாலும் சமாளிச்சு ஆகணுமே. அது வந்து என்னன்னா நாங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டு பெரிய வீட்டுக்கு போக போறோம். அதான் திங்ஸ் எல்லாம் இப்பொழுதைக்கு இங்க வச்சிருக்கோம். இப்ப கிளம்பிடுவோம் நாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஜீசோவோட அந்த தம்பி பயபுள்ள இருக்கானே வேனுக்குள்ள இருந்து கப் நூடுல்ஸ கொண்டு வந்து ஜீசோ பாத்தியா அம்மா நம்ம சாப்பிடறதுக்காக கப் நூடுல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா சுடு தண்ணி தான் இல்ல. அந்த தூரத்துல ஒரு கடை இருக்குல்ல, நம்ம ரொம்ப நாளா இங்க இருக்கிறதுனால அந்த கடைக்காரரு நமக்கு சுடு தண்ணி தருவாரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஜீசோவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோ ஜீசோவும் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசுறாங்க. எங்களோட வீடே இந்த வேன் தான், இங்க தான் நாங்க தங்கிக்கிட்டு இருக்கோம். இது வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும் தான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்ல. இதுக்கப்புறம் நீயும் என் கூட பேச மாட்டல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு போல. நீ எங்க தங்கி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டி அப்படின்னு சொல்றாங்க. அதோட நீ இந்த மாதிரி வேன்ல தான் வாழ்ற அப்படின்ற விஷயத்த ஸ்கூல்ல நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அப்படியே ரெண்டு பேரும் அழகா ப்ராமிஸ போட்டுக்கிறாங்க. சோ ஜீசோவுடைய அம்மாவும் அவங்க வீடான அந்த வேனுக்கு வந்துடுறாங்க. பசங்களுக்கு பீஸாவெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு பீஸா பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா செய்யற பீஸா தான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குமா. ஆனா அவரு இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. சோ அதனால அம்மாவும் ப்ளீஸ் உங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க, அதோட எனக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு, நான் மட்டும் அதை ஒழுங்கா பண்ணனா நமக்கு காசு கிடைச்சிரும், புது வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் இதம்மா முன்னாடி சொன்ன, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன, இப்ப மாச கணக்குல ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல அம்மாவும் ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. ஜீசோ ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சொல்றாங்க, ஓ அம்மாவும் சரி என் அம்மாவும் சரி நிறைய பொய் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்மளால நம்பவே முடியாது தெரியுமா. உடனே நம்ம ஜீசோவும் எனக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு ஒரு 3 மில்லியன் வான் ஆகுமா அப்படின்னு கேட்க டக்குன்னு முன்னாடி இருந்த ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே, உங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே தெரியாது போலயே, ஒரு சூப்பரான வீடு வாங்கணும் அப்படின்னா 5 மில்லியன் வான் ஆகும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜீசோ வாய பொளக்குறாங்க, அவ்வளோ பணமானு. அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜீசோவும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் வராங்க. ஜீசோ அடுத்தது உனக்கு தான் பர்த்டே வரப்போகுது, ஒவ்வொரு பசங்க பர்த்டேவையும் அவங்க வீட்டுல போயிட்டு பார்ட்டி பண்ணி நம்ம எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்ல, அதே மாதிரி உன் வீட்லயும் பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜீசோ அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. எங்க பாரு ஜீசோ, உன் வீட்டுல பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுல பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனேயுமே இல்ல இல்ல பார்ட்டி பண்றது யாருக்கு தான் பிடிக்காது, என்னோட பர்த்டேக்கு என்னோட பெரிய வீட்டுக்கு வாங்க, அங்கேயே நம்ம பார்ட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிடுது. டீச்சரும் சரி உன் அம்மாவை கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாங்க. ரெண்டு பொண்ணும் ஜீசோ கிட்ட என்ன இப்படி சொல்லிட்ட, உங்ககிட்ட வீடே இல்லையே அப்படின்னு கேட்க என் பர்த்டே பார்ட்டி வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு வீடை நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஜீசோவும் சொல்றாங்க. சோ அப்படியே ரெண்டு பேருமே ரோட்ல வாக் பண்ணி போகும்பொழுது இந்த வீடெல்லாம் விற்கிற புரோக்கர் கடை ஒண்ணு இருக்கு, அதுல நிறைய போஸ்டர் இருக்கு. அதுல ஒரு போஸ்டரை ஜீசோ பார்த்துட்டு இந்த வீடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்துட்டு வீடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த போஸ்டர்லயே 500 அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது பர் ஸ்கொயர் ஃபீட் 500 வானா. ஆனா அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, வெறும் 500 வானுக்கு அந்த வீட்டையே தருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த குண்டு பையன் சொன்னா ஒரு வீட்டை வாங்கணும்னா 5 மில்லியன் வான் ஆகும் அப்படின்னு, ஆனா இந்த வீடை பாரு வெறும் 500 வானுக்கு தராங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கடைக்காரமா வெளியே வராங்க. பசங்களா உங்களுக்கு என்ன வேணும், இல்ல இந்த வீட்டுக்கு 500 வான்னு போட்டிருக்குல கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மொத்த வீட்டை பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த கடைக்காரமா வந்து பசங்க ஸ்கொயர் ஃபீட் பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு. பசங்களா ஊருக்குள்ளேயே நம்ம கிட்ட தான் விலை ரொம்ப கம்மியா இருக்கு, இதுக்கு மேலலாம் கம்மி பண்ண முடியாது, நீங்க வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஜீசோவும் எப்படியாவது 500 வான் சேர்த்து வச்சு இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஜீசோவுடைய அம்மாவும் அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க பையனெல்லாம் கூப்பிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட வெளியே நம்ம ஜீசோவும் இருக்க வேகமா அவங்க ஜீசோவை பார்க்க போறாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே அந்த மேனேஜர் சோ எங்க வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. வெளியே வந்த உடனேயுமே அம்மா ஜீசோவை பார்த்து ஜீசோ நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றேனே பாத்தியா, இதுதான் அம்மாவோட யூனிஃபார்ம் செமையா இருக்குல்ல, சரி சரி நம்ம வேன்ல அழுக்கு துணி நிறைய இருக்கு, நீ என்ன பண்ற லாண்ட்ரிக்கு போயிட்டு எல்லாத்தையும் துவைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கையில காசை கொடுத்துட்டு போறாங்க. உடனே ஜீசோ அவங்க அம்மாவை பார்த்து அம்மா உங்ககிட்ட ஒரு 500 வான் இருக்குமா அப்படின்னு கேட்க, என்ன ஜீசோ 500 வான்னா சாதாரணமா போச்சா உனக்கு, ஒழுங்கா போயிட்டு லாண்ட்ரிக்கு போட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா திட்டி அனுப்புறாங்க. நம்ம ஜீசோவும் அப்படியே சோகமா நடந்து போறாங்க. ஜீசோவுடைய மைண்டுக்குள்ள ஓடுறது எல்லாமே 500 வான் 500 வான். உண்மையிலேயே 500 வானுக்கு ஒரு வீடு வாங்க முடியாது, ஆனா அதை தப்பா நினைச்சுக்கிட்டு 500 வான் கிடைச்சா நமக்கு வீடு கிடைச்சிரும் அப்படின்னு ஜீசோ எங்க பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு 500 மட்டும் தான் தெரியுது. லாண்ட்ரியில துணிலாம் சுத்தி
சுத்திக்கிட்டு இருக்கு. அதுலயும் 500 அப்படின்ற மாதிரி சுத்துற மாதிரி தெரியுது இவங்களுக்கு. சோ துணியை லாண்டரியில துவைச்சிட்டு பசிக்குதுல்ல, சோ அதனால பீஸா கடைக்கு போறாங்க. சில டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா ஃப்ரீயாவே பீஸாவை கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஜீசோ கிட்ட கொஞ்சம் டோக்கன் குறையுது போல. ஆனா இருந்தாலும் கேட்டு பாப்போன்னு அந்த பீஸா கடையில வேலை செய்யறவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டோக்கன் குறையுது, அப்புறமேட்டு நான் தந்துடுறேன், எனக்கு பீஸா தரீங்களான்னு கேட்க, இங்க பாரு பாப்பா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ஃபுல் டோக்கன் இருந்தாதான் உனக்கு பீஸா அப்படின்னு பேசும்பொழுது ஒரு ஃபோன் கால் வருது கஸ்டமர் கிட்ட இருந்து. அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி சைஸ் பீஸா கேட்கறாங்க. ஆனா இவரு ரெகுலர் பீஸான்னு நோட் பண்ணிக்கிறாரு. உடனே ஜீசோவும் ப்ரோ நீங்க ஆர்னு போட்டிருக்கீங்க, ஆர்னா ரெகுலர் பீஸா, அவங்க கேட்டது ஃபேமிலி பீஸா எஃப்னு போடணும்னு சொல்ல, பரவாயில்லையே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அவரு சொல்றாரு. ஐயோ இன்னும் கொஞ்சம் டோக்கன் தானே வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த பீஸா கடைக்கு பின்னாடியே பீஸா டப்பாலாம் போட்டு வச்சிருப்பாங்க குப்பைங்கள்லாம், அதுல ஏதாவது டோக்கன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த குப்பைகளுக்கு நடுவுல 500 வான் அப்படின்னு போட்ட ஒரு பேம்ப்ளெட் மாதிரி என்னமோ இருக்கு. அதை எடுத்து என்னன்னு பார்க்கலாம் நினைக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ஹோம்லெஸ் மேன் ஒருத்தர் இருக்காரு. அவரு திடீர்னு எழுந்து நம்ம ஜீசோவை பார்த்து அங்க இருந்த ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்கறாரு. ஜீசோவுக்கு அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தோணுது. அப்படியே மெதுவா அந்த டோக்கனை வாங்கிட்டு அங்க இருந்து வேகமா ஜீசோ ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேம்ப்ளெட்டை பார்க்கும்பொழுதுதான் ஜீசோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். வேகமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்க்க போகணும்னு அந்த பொண்ணு வந்து கராத்தே கிளாஸ்ல இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த போஸ்டரை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு டாக் ஒன்னு தொலைஞ்சு போயிடுச்சான். அந்த டாகை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 500 வான் கொடுப்பாங்களாம் ரிவார்டா. சோ ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்துக்கிட்டு அந்த போஸ்டரை பாக்குறாங்க, டாகையும் பாக்குறாங்க. செம்ம வாய்ப்பு இது, எப்படியாவது அந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுத்து நம்ம அந்த 500 வானை சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு அந்த பேம்ப்ளெட்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டாகை வந்து நாங்க கண்டுபிடிச்சு தரோம், ஆனா கண்டிப்பா 500 வான் தந்துருவீங்கல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் டாக் கிடைச்சிருச்சு, நானே கண்டுபிடிச்சிட்டேன், என் வீட்டுக்கிட்ட தான் இருந்தது, அதனால யாருக்கும் 500 வான்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறாரு. ஸோ அவ்வளோதான் நம்ம ஜீசோ வந்து சோகமாயிடுறாங்க. ஏன்னா எப்படியாவது அந்த டாகை கண்டுபிடிச்சு கொடுத்து 500 வான் சம்பாதிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அது இப்போ முடியாம போயிடுச்சு. அப்படியே சோகத்திலேயே நம்ம ஜீசோவும் வேனுக்கு வரலான்னு பார்த்தா அங்க இருந்த வேனை காணோம். என்னன்னா அந்த வேனை நோ பார்க்கிங்ல விட்டுருப்பாங்க போல, போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால ஜீசோவும் அவங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி ஃபைனை கட்டி திரும்ப வேனை எடுத்துக்கிட்டு ஓடிட்டு வராங்க. ஜீசோ வந்து ஒரு கோவத்திலேயே இருக்காங்க. அம்மா நம்ம இப்படியே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா, ஆன்ட்டியோட வீட்டுக்காவது போலாம், அங்க மரியாதை இல்லைனாலும் வீடுன்னு ஒண்ணு இருக்கும், இப்படி ஹோம்லெஸ் மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அம்மாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுற, சீக்கிரமாவே நம்ம நிலைமை மாறும் அப்படின்னு அம்மா சொல்ல, நான் ஒன்னும் லூஸ் இல்லம்மா, நீங்க தான் லூசு மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு மாறி மாறி அவங்க திட்டிக்கிறாங்களா. அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஜீசோவோட தம்பி பயபுள்ள எழுந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேருமே லூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து தூங்க போயிடுறான். அவர் நம்ம ஜீசோவும் வேன்ல இருந்து கீழே இறங்க அம்மா கத்துறாங்க, ஜீசோ ஒழுங்கா வேனுக்குள்ள வா, இந்த நைட் டைம்ல எங்க போவ நீ அப்படின்னு கத்த, ஜீசோ அப்படியே அந்த வேனுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அபார்ட்மெண்ட்டை பாக்குறாங்க. அங்க வீடுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி வீட்டுல நம்ம எப்பதான் வாழ போறோமோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு திரும்ப வேன்குள்ளேயே வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஜீசோ ஸ்கூலுக்கும் போறாங்க. ஆல்ரெடி ஜீசோ செம்ம கடுப்புல இருக்காங்க. பக்கத்துல ஒரு பையன், ஏ ஜீசோ அடுத்தது உன் பர்த்டே தான் வரப்போது போலயே, உன் வீட்டுல செம்ம பார்ட்டி நடக்க போகுது, நான் வெயிட் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஜீசோ அப்படியே பயங்கர கடுப்பாக்குறாங்க. ஐயோ 500 வானுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு பேம்ப்ளெட்ல நாயை காணோம் கண்டுபிடிச்சு கொடுத்தா 500 வான் தரேன்னு சொன்னாங்களே, ஏ ஆமா இப்ப என்ன அதே மாதிரி வேற ஏதாவது போஸ்டர் இருக்கான்னு பார்க்கணுமா, அதுக்கு ஏதாவது நாய் காணாம போனாதானே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்க, நாய் தன்னால காணாம போகாது, நம்மளே ஒரு நாயை திருடலாம், சோ நாய் காணாம போன உடனேயுமே கண்டுபிடிச்சு கொடுத்தா 500 வான் தரேன்னு அவங்க போஸ்டர்லாம் அடிப்பாங்க, அப்ப நம்ம போய் கொடுத்து அந்த காசை வாங்கிக்கலாம்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் இது செம்ம ஐடியான்னு தோணுது. சோ ரெண்டு பேருமே ஜீசோவோடைய வேனுக்கு போறாங்க. அங்கதான் பிளான போடுறாங்க. ஒரு நோட் புக்ல ஹவு டு ஸ்டீல் அ டாக்னு எழுத. சோ இங்கதான் படத்தோடைய டைட்டிலே. ஸோ இந்த பசங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. மொதல் விஷயம், ரொம்ப சூப்பர் பணக்காரங்களா இருக்கிறவங்களுடைய டாகை நம்ம திருடக்கூடாது, ஏன்னா திருடுனா அவங்க வேற ஒரு டாகையே வாங்கிடுவாங்க. அடுத்தது குழந்தை பசங்களுடைய டாக் எல்லாம் திருடக்கூடாது, ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா பெரியவங்க டாகை ரொம்ப ரொம்ப லவ் பண்றவங்க அவங்களோட டாகை தான் நம்ம திருடணும், அதுவும் சின்ன டாகா இருக்கணும், அப்பதான் நம்மளால தூக்க முடியும். அதுவும் முக்கியமா அது கடிக்க கூடாது, சாப்பாடு போட்டா உடனே சாப்பிட்டு நம்ம பின்னாடி வரணும், இப்படின்னு பக்காவா எல்லா பிளானையும் போடுறாங்க. ஆனா இவங்க
இவங்க பிளானுக்கு இன்னும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு உன் தம்பியையும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்ல ஜீசோவும் ஆனா என் தம்பி ஒரு முட்டாள்ரி அப்படின்னு சொல்ல அதுக்கு ஏத்த மாதிரியே வேனு கண்ணாடியில ஆளு மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரின்னு அந்த பையனையும் கூட்டிட்டு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வீடா போறாங்க. ஃபர்ஸ்ட் வீட்ல பார்த்தா அந்த டாக் ரொம்ப பெருசா இருக்கு. ஐயோ நம்ம 3 பேராலேயே தூக்க முடியாதே, சின்ன டாக் இருக்கிற வீட்டுக்கு போகணும்னு ஒரு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா டாக்லாம் நல்லா சின்னதா தான் இருக்கு, ஆனா நிறைய டாக் இருக்கு. சோ ஒன்னு காணாம போனா இவங்க என்ன தேடவா போறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அதோட இந்த ஏரியா ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா இருக்கு, இவங்க திருடுனா ஈஸியா மாட்டிப்பாங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். சோ அதனால இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துல ஜீசோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேலை செய்யற அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ல பிளேட் எல்லாம் போட்டு உடைச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க சரியா தூங்காமலாம் வேலை செய்யறாங்க. இந்த மேனேஜர் சோயங்கும் வந்து நல்லவர் தான் போல, அவரு திட்டுறாரு. பட் ஆனா வந்து ஜீசோடைய அம்மா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஜீசோடைய தம்பியும் வர ஜீசோடைய அம்மா சொல்றாங்க, எனக்கு வேலை டைம் முடிஞ்சிருச்சு, என் பையனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. எந்த மேனேஜரும் விட மாட்டாங்க. ஆனா இவரு சரி போங்கன்னு அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஓனர் லேடி ஆன்டி டாக் எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க. நம்ம சோயங்க வந்து ஐயோ ஜீசோடைய அம்மா மாட்டிக்க போறாங்களோ அப்படின்னு அவங்கள பேசி தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த ஆன்டிக்கு வந்து அவங்களோட டாக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. அந்த டாக் குடிக்கிறதுக்கு தண்ணிய ஒரு காஸ்ட்லியான கப்ல வச்சு கொடுக்கறாங்க. எங்க சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கப்பை நான் இது வரைக்கும் தொட்டு பார்த்தது கூட இல்ல. ஆதி காலத்தை சேர்ந்த சொம்பு தான் இருக்கு வீட்டுல. ஆனா இங்க ஒரு நாய்க்கே இந்த அளவுக்கு கவனிப்பு. ஏன்னா ஆன்டிக்கு அந்த அளவுக்கு அந்த டாக பிடிக்கும். சோ அதுக்கப்புறமா அந்த ஆன்டி அந்த டாக கூட்டிட்டு கார்ல போலான்னு இருக்காங்க. எங்க நம்ம ஜீசோவும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்ல எங்க அம்மா ஒர்க் பண்றாங்க, காசு ரொம்ப கம்மியா தான் தராங்க, அதனால சாப்பாடு எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்லயே அம்மா தெரியாம கொடுக்குறாங்க. வா நம்ம ஐஸ்கிரீமை சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் அம்மாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஜன்னல்ல அப்படியே மெதுவா ஏறி பாக்குறாங்க. இத அந்த ஆன்டி பாத்துறாங்க. இந்த நேரத்துல அந்த மேனேஜர் சோயங்கும் ஜீசோவுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னு போய் பாக்குறாரு. அவங்க அந்த பையனுக்கு ஃபுட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வாஷ் பேஷன் கிட்டயே வச்சு அந்த பையனை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேனேஜர் சோயங்க வந்து எதுவும் சொல்லல. ஜீசோவுடைய அம்மாவும் சொல்றாங்க, உங்க ஆன்டி இருக்காங்களே அவங்க இந்த ஹோட்டலை பிசினஸ்க்காக பார்க்கல, ஜஸ்ட் ஆட்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ராஃபிட்டே இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மேனேஜர் சோயங்கும் அவரு மனசுல இருக்கிற விஷயத்த பொங்குறாரு. ஆமா ஆமா எனக்கும் என் ஆன்டிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இந்த இடத்த வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த பொம்பளை இப்படி இருக்கிறதுனாலதான் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், பையனும் ஓடி போய் எங்கேயோ இறந்து போயிட்டான் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல பின்னாடி அந்த ஆன்டி வந்துடுறாங்க. செம்ம கோவப்படுறாங்க. நம்ம ஜீசோவோட அம்மாவை அவங்க பையனை அங்கேயே வச்சு குளிப்பாட்டுறாங்களா, அவ்வளவுதான் அந்த இடத்துலயே ஜீசோவோட அம்மாவை வேலையை விட்டு தூக்குறாங்க. அவ்வளவுதான் ஜீசோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஆனாலும் சரி ஒரு டாக ஆட்டைய போட்டே ஆகணும்னு வேகமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய வீட்டுக்கிட்ட போய் எந்த டாக்னு நான் சூஸ் பண்ணிட்டேன், அது வேற யாருதும் கிடையாது, அந்த ரெஸ்டாரண்ட் ஆன்டியோடைய டாக் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நாள்ல இருந்தே இவங்க பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆன்டி டாக் கூட்டிட்டு எங்கெங்க போறாங்க எங்கெங்க வராங்கன்னு எல்லா விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அந்த ஆன்டி கூட இருக்கிற வரைக்கும் அந்த டாகை நம்மளால ஆட்டைய போடவே முடியாது. ஆனா ஒரு இடத்துல ஆட்டைய போட முடியும், அதுதான் அந்த டாகுக்குன்னு மசாஜ் சென்டர் எக்ஸசைஸ் சென்டர் மாதிரி இருக்கு. மேனேஜர் தான் அந்த டாகை கூட்டிட்டு போவாரு. அந்த இடத்துல நம்மளால அந்த டாகை ஆட்டைய போட முடியும். அந்த மேனேஜரும் அங்க இருக்கிற பொண்ணுங்க கூடவே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதனால அந்த மேனேஜரை ஈஸியா நம்ம ஏமாத்தலாம். ஆனா அந்த டாக கடத்தி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு யோசிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு வெளியவே அட்டை பாக்ஸ்லயே ஒரு வீடு மாதிரி செஞ்சு பக்காவா எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்தது அந்த டாக ஆட்டைய போடுறது மட்டும் தான் வேலை. இந்த நேரத்துல அந்த மேனேஜர் இருக்காருல்ல, ஆக்சுவலா அந்த மேனேஜருடைய வாழ்நாள் ஆசையே என்னன்னா அந்த ஆன்டியோடைய அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை கட்டணும், அது மூலியமா பயங்கரமான கோடீஸ்வரன் ஆகணும்ன்றது தான் ஆசை. ஆனா அவரால் அவரோட ஆன்டியை தாண்டி ஒன்னுமே பண்ண முடியல. எங்க நம்ம ஜீசோவுடைய அம்மா வந்து அவங்க பசங்க கிட்ட நான் வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த 2 பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படியா அப்படின்னு நேரா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. போய் பார்த்தா அது பால் அடைஞ்சு போன ஒரு வீடு, ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அதுதான் கிடைச்சிருக்கும் போல. உள்ள போய் பார்த்தா ஒரே சிலந்தி வலையாவும் பூச்சியாவும் இருக்கு. இந்த பசங்களும் நாங்க வேன்லயே தூங்கிக்கிறோம்னு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் ஜீசோ ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டுல என்னால வாழ முடியாது, சோ அதனால நம்ம பிளானை இப்பயே ஆரம்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தேவையான எல்லா பொருள்
பொருளையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்ட்டியோடைய டாகை ஆட்டைய போடுற வேலையில இறங்குறாங்க. ஸோ அந்த டாகை கேர் சென்டருக்குள்ள வச்சு ஆட்டைய போடுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அந்த டாகை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க நிறைய டாக்ஸ்லாம் இருக்கிறதுனால பசங்களை உள்ளலாம் அனுப்புவாங்க. ஸோ அதனால அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நைஸா உள்ள போய் அந்த ஆன்ட்டியோடைய டாக் என்ன ஃபுட்டை சாப்பிடுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ அந்த டாகுக்கு ஃபுட் இருக்காது, ஃபுட்டை தேடும். ஸோ இந்த ஃபுட்டை ஒவ்வொரு இடமா அப்படியே அந்த கேர் சென்டரை விட்டு வெளியே கொண்டு வர மாதிரி வச்சுட்டு வந்துடுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த டாகும் ஃபுட்டு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வச்ச இடத்துல அந்த ஃபுட்டை சாப்பிடுது. லைனா இவங்க வச்ச மாதிரியே அதை ஃபாலோ பண்ணியே அந்த டாகும் வருது. கரெக்டா அந்த வலைய வச்சு அந்த டாகை பிடிக்கலான்னு பார்த்தா அது தெரிச்சுக்கிட்டு ஓடுது. இருந்தாலும் விடக்கூடாதுன்னு பின்னாடியே போயிட்டு அந்த டாகை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது இவங்க கிட்ட இருந்து எகிரி எஸ்கேப் ஆகி திரும்பவும் அந்த கேர் சென்டர்ல இருக்கிற ஆளுகிட்டயே போயிடுச்சு. அவ்வளவுதான், இவங்களால அந்த டாகை ஆட்டைய போடவே முடியல. அந்த சோகத்துல நேரா வேன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அம்மா வந்து அந்த பழைய பாலடைஞ்சு போன வீடை டெக்கரேஷன் பண்ணலான்னு கையில இருந்த காசெல்லாம் போட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த வீட்டை மொத்தமா ஆணி வச்சு அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அம்மா வந்து இந்த வீட்டுக்கு ரெண்ட்ல எல்லாம் இல்ல, இந்த வீடு காலியாவே இருக்கு அப்படின்னு இங்க நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஆணி அடிச்சு மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா 2 பசங்களை வச்சுக்கிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம வேனுக்குள்ளேயே இருக்குமே, பசங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு ஃபுல்லா ஒரு ஏக்கமாவே இருக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த வேனுக்குள்ளேயே எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அம்மா மட்டும் எழுந்து ஒரு ஹோட்டல்ல பேக் பண்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க நம்ம ஜீசோவும் வேன்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அகைன் ஒரு நோட் புக்கை எடுத்து ஹவு டு ஸ்டீல் அ டாக் 2 அப்படின்னு சொல்லி 2வதா ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தடவை வந்து அவங்க பிளானை வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு டைமில் டாகு தனியாக இருக்கும். இவங்க கிட்ட அந்த டாக் ஃபுட்டு கொஞ்சம் இருக்கு. போன தடவை யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை வச்சு டாகை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களால அந்த டாகை பிடிக்க முடியல. அதை பிடிக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வேணும், ஒரு டெலிவரி மேன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்ல நம்ம ஜீசோவுக்கும் ஞாபகம் வருது. நேராக இவங்க அந்த பீஸா கடைக்கு போகிறாங்க. அந்த டெலிவரி மேனும் என்னது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, என்னாலாம் முடியாது கிளம்புங்க. உடனே ஜீசோ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் ஃபேமிலி பீஸா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க எங்க ரெகுலர் பீஸான்னு போட்டுடுறீங்க. ஆனா கொண்டு போய் கொடுக்கறது ஃபேமிலி பீஸா தான். ஆனா ஓனர் கிட்ட ரெகுலர் பீஸாவுக்கான காசை தான் கொடுப்பீங்க, மிச்ச காசை நீங்க ஆட்டைய போடுவீங்க. இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணிருப்பீங்க. இதை ஓனர் கிட்ட சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல அந்த டெலிவரி மேனும் எம்மா தாய்ங்களா இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க டெலிவரி வண்டியை எடுத்துக்கிட்டு அவரு கழுத்துல ஸ்டாப் வாட்சை மாட்டி சீக்கிரம் போயிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஆளு வேகமா சர்ன்னு போயிட்டு சர்ன்னு வராரு. சூப்பர் அங்கிள், இந்த ஸ்பீடு ஓகே அப்படின்னு சொல்லி இவரை ஏற்பாடு பண்றாங்க. சோ இவரு தான் டாகா ஆட்டைய போடணும். இந்த நேரத்துல அந்த மேனேஜர் சோ எங்க இருக்காருல, அவரு வந்து எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம பேர்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டியோடைய ஆபீஸ் ரூம்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தாதான் தெரிய வருது ஆன்ட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க சொத்து எல்லாமே அந்த டாகுக்கு தான் போகுமா. சோ உடனே சோயங்கும் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஆளு ஃபோர்ஜரி பண்றவரு அவருக்கு கால் பண்ணி இங்க பாரு, ஆன்ட்டி வந்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் சொத்துலாம் டாகுக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க, நான் தான் அந்த டாகோடைய கேர் டேக்கர் அப்படின்னா அந்த சொத்து எனக்கும் தானே வரும் அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, டேய் கேர் டேக்கருக்கு ஒரு உரிமை கூட வராதுடா, நான் சொல்றதை கேளு, ஃபர்ஸ்ட் அந்த டாகை ஒளிச்சு கட்டு, ஆன்ட்டியோடைய சீலை எடுத்துட்டு வா, சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம திருட்டுத்தனமா மாத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான சொல்றாரு. எங்க நம்ம ஜீசோவும் அந்த டாகை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். சோ அதே மாதிரியே ஃப்ரெண்டு பொண்ணுடைய அப்பா அம்மாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஃப்ரெண்டு பொண்ணும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு ஒரு பொம்மை ஒண்ணு அதை ஒரு இடத்துல தூக்கி போட்டு, அதான் எல்லாரும் சாப்பிடுற இடம், அந்த இடத்துல தூக்கி போட்டு இவங்க நைஸா டாக் இருக்கிற இடம், ஆன்ட்டி வந்து டாக் கூட இருக்க மாட்டாங்க. சோ அதனால அந்த டாக் முன்னாடி அதோடைய ஃபேவரட்டான ஃபுட்டை தூக்கி போட அது சும்மா பிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துருது. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த சாப்பாடை லைனா அடுக்கி வச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு அந்த டாக் வெளியே போற மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே டாகும் ஒன்னொன்னுத்தையா சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த சாப்பிடுற இடத்தை தாண்டி போகும்பொழுது கண்டிப்பா அந்த டாகை பார்த்தாங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பொம்மையை தூக்கி போட்டதே. அந்த பொம்மையில இருந்து வித்தியாசமான சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்க எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த பொம்மை மேல போகுதா. அந்த கேப்ல அந்த டாக் வெளியே வந்துருது. கரெக்டா அது வெளியே வரும், நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த டாகை ஒருத்தர் பிடிக்கிறாரு. யாரான்னு பார்த்தா மேனேஜர் சோ யங் தான். ஏன்னா சொத்து ஃபுல்லாவே இந்த டாக் மேலதான் இருக்கு. இந்த டாகை வச்சுதான் என்னமோ பண்ண போறாங்க. இந்த மேனேஜர் அந்த டாகை கொண்டு போய்
அவருடைய ஃப்ரெண்டோட கார்ல வைக்கிறாரு. அவங்க எங்கேயோ கிளம்ப போறாங்க போல. அந்த கேப்ல நம்ம ஜீசோ அவங்களோட தம்பி ஃப்ரெண்டு பொண்ணுன்னு எல்லாரும் போயிட்டு கார் டிக்கிய ஓபன் பண்ணி அங்க இருந்து டாக தூக்கிட்டு வேகமா வெளியே ஓடி வந்து அங்க இருக்கிற டெலிவரி மேன் கிட்ட கொடுக்க அவரு நைஸா கேமராவே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த டாக பசங்க கிட்ட கொடுக்கறாரு. பசங்களா, நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்ன பிளாக்மெயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக எங்க ஒரு வழியா நம்ம ஜீசோவும் ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த டாக கடத்தி கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கிட்டயே வச்சிருக்காங்க. ஸோ அந்த டாகு காணாமல் போன விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே அந்த ஆன்டி அவ்வளோதான், அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, அவ்வளோ சோகமாயிடுறாங்க. ஸோ இப்போ டாக் இல்லாததுனால அவங்க சொத்தை யாருக்கு எழுதி வைக்கணும், நமக்கு தானே அப்படின்ற சந்தோஷத்தோடவே இந்த மேனேஜர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும் பொழுது அவரு ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. டிக்கிக்குள்ள இருந்த டாகை காணும், அது எப்படி வெளியே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல இங்க மேனேஜர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த டாகை பிடிச்சி இவங்களே கொண்டு போட்டா பரவாயில்ல, அது காணாம போயிருக்குல, திரும்ப கிடைச்சிருச்சுன்னா சொத்துலாம் போயிடும்ல, அதனால இவர் பயப்படுறாரு. சோ நம்ம ஜீசோவும் டாக வந்து அந்த பழைய பாலடைஞ்சு போன வீடு மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல தான் பத்திரமா வச்சிருக்காங்களே. சோ அந்த டாக பார்க்கலான்னு போனா அங்க அந்த ஹோம்லெஸ் மேன் வராரு. அதான் அந்த பீஸா கடைக்கு பின்னாடி குப்பை கிட்ட இருந்தார்ல, அவரு இருக்காரு. ஜீசோவும் அவங்க தம்பியும் போயிட்டு அது எங்களோட டாக் அப்படின்னு சொல்ல, எது உங்க டாகா? உங்க டாக வீட்டுல வைக்காம எதுக்காக இந்த பாலடைஞ்சு போன இடத்துல வச்சிருக்கீங்க? ஏன்னா நாங்க புது வீட்டுக்கு போக போறோம், இப்ப இருக்கிற வீட்டுல வந்து டாக வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் இங்க கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி ஓகே, உங்க டாக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவருக்குன்னு ஒரு பைக் ஒன்று இருக்கு, அதுல அங்க இருந்து போகலான்னு பொழுது நம்ம ஜீசோவும் உங்களுக்கு வீடு கிடையாதா அப்படின்னு கேட்க, அன்னைக்கு நீ என்ன பீஸா கடை கிட்ட பார்த்தல, அதுவும் என் வீடு தான், இப்ப இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான்ல, இதுவும் என் வீடு தான், நான் எங்க போறனோ அதான் என் வீடுன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க நம்ம ஜீசோவும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த டாக் காணும், இவ்வளவு பணம் தரோம் அப்படின்னு ஏதாவது போஸ்டர்ஸ் ஏதாவது ஒட்டிருப்பாங்களான்னு பார்த்தா அப்படி ஒன்னுத்தையும் காணோம். வேற வழியே இல்ல, நம்ம நேர்ல தான் போனோம் அப்படின்னு ஜீசோ நேரா அந்த ஹோட்டலுக்கே போறாங்க. அந்த ஹோட்டலே க்ளோஸ் ஆகி இருக்கு. உள்ள போனா அந்த மேனேஜர் தான் இருக்காரு. ஏய் இங்க பாரு, அந்த டாக் எல்லாம் நீ பார்த்தது கூட கிடையாது. இல்ல நான் பார்த்திருக்கேன், எங்க அம்மாவை வேலையை விட்டு தூக்குனீங்களே, அப்ப அந்த ஜன்னல்ல இருந்து நான் பார்த்தேன், அதோட எங்க ஸ்கூல் கிட்ட நான் அந்த டாகை பார்த்தேன்னு சொல்ல அந்த நேரத்துல அங்க அந்த ஆன்டி கேட்டுடுறாங்க. நம்ம ஜீசோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜீசோவும் நல்லா உருட்டுறாங்க. அது வந்து அந்த டாகை நான் பார்த்தேன், எங்க ஸ்கூல் பக்கமா அப்படிக்கா ஓடிச்சு, தேடினா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நீங்க சும்மா இப்படியே இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல, வேற என்ன பாப்பா பண்ணணும் அப்படின்னு ஆன்டி கேட்க, அது வந்து உங்க டாக் காணோம் அப்படின்னு போஸ்டர் அடிக்கணும், கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு நிறைய பணம் தரோம் அப்படின்னு நீங்க போடணும். நிறைய பணம்னா எவ்வளவு பணம் போடணும்னு சொல்ற நீ? 500 வான் போடுங்க அப்படின்னு பக்காவா பிளான போட அந்த ஆன்டியும் வந்து மேனேஜர் கிட்ட இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஜீசோ வந்துட்டு அந்த பாலடைஞ்சு போன வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த டாகை பார்க்கலான்னு போனா அந்த ஹோம்லெஸ் மேன் இருக்காருல, அவரு அந்த டாகுக்காக வீடு மாதிரி ஒண்ணுத்த ரெடி பண்றாரு. பாவம் மழை ஏதாவது பெஞ்சதுன்னா அது நினைஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அதான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஹோம்லெஸ் மேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதோட இதே மாதிரி ஒரு டாக் காணோம் அப்படின்னு சொல்லி போஸ்டரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம்னு சொல்ல ஜீசோவுக்கும் இப்பதான் தோணுது, வேற யாராவது அந்த போஸ்டர்ஸை பார்த்து இந்த டாக் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு போய் கொடுத்துட்டாங்கன்னா அதனால ஊருக்குள்ள இருக்கிற எல்லா போஸ்டர்ஸையும் கிளிக்கணும், அது நம்மளால தனியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த பீஸா டெலிவரி மேன் கிட்டே போறாங்க. அவரும் ஐயோ அப்படின்னு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருக்கிற எல்லா போஸ்டர்ஸையும் கிழிச்சிட்டு ஒரே ஒரு போஸ்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஆன்டியை பார்த்து உங்க டாக் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லலான்னு போகும்பொழுது பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாவே போலீஸா இருக்காங்க. ஏன்னா அந்த மேனேஜரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃபோர்ஜரி பண்ணி அந்த ஆன்டி கிட்ட இருந்து இந்த இடத்தையே பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இந்த வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், ஆன்டி இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, வெளியே தான் போய் ஆகணும். சோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே நம்ம ஜீசோவும் நேரா ஆன்டி கிட்ட போயிட்டு இங்க என்ன நடக்குது அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது பாப்பா, இல்ல எனக்கு புரியும், நாங்க அப்பா அம்மா என் தம்பின்னு எல்லாருமே ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், திடீர்னு இதே மாதிரிதான் ஆட்கள் வந்தாங்க, அந்த ரெட் கலர்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கல்ல அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் ஸ்டிக்கர்லாம் ஓட்டினாங்க, எங்க வீட்டுல இருந்த பொருள் நான் ஆசாசியா வாங்கின என்னோட டாய்ஸ்னு எல்லாத்தையும் ரோட்ல தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் ஒரு நாள் நைட்டு சொல்லாம கொள்ளாம எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நான் என் அம்மா தம்பி மட்டும் தான் பீஸா வேன்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சோம். நாங்க குளிக்கிறதுக்கு ஒரு இடம் போவோம், தண்ணி குடிக்க ஒரு இடத்துக்கு போவோம், சாப்பிட ஒரு இடத்துக்கு போவோம், தூங்க ஒரு இடத்துக்கு போவோம், நிம்மதியா ஒரே இடத்துல ஒரு வீட்டுல நாங்க வாழ்ந்ததே கிடையாது தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆன்டியும் பேர் என்னமான்னு கேட்க என் பேரு ஜீசோன்னு சொல்றாங்க. உடனே ஆன்டியும் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு, என் கூட ஆசாசியா இருந்தது என்னோட பையன் மட்டும்தான், அவனும் ஒரு பிரச்சனையில அம்மானு கூட பார்க்காம என்னைய விட்டுட்டு போயிட்டான், தனியாவே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு என் பையன் இறந்து போயிட்டான்ற விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரிய வந்தது. அவன் இறந்து போன இடத்துக்கு நான் போகும்பொழுது பக்கத்திலேயே ஒரு டாக்
இருந்தது. என் பையனா நினைச்சு அந்த டாகை நான் வளர்க்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் என் சொத்து கூட அந்த டாக் மேல எழுதி வச்சேன். ஆனா இப்ப அது காணாம போயிடுச்சு. என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஜீசோவுக்கும் புரிய வருது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. அதனால இந்த ரிவார்டு அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆன்டி கிட்ட நம்ம டாக கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தோணி அங்க இருந்து நேரா அந்த பீஸா வேனுக்கு வராங்க. சோ அம்மா அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அது ஸ்டார்ட் ஆகல. சோ நம்ம இங்க தான் தூங்கணும் அப்படின்னு சொல்ல ஜீசோவுக்கு செமையா கடுப்பாகுது. என்னது நம்ம இங்க தான் தூங்கணுமா, உன்னால மட்டும் தாமா எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்ல, அம்மாவும் நான் என்ன பண்ண, நீ தான் அப்பாவை சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருப்ப, அதனாலதான் அப்பா நம்மள விட்டு போயிட்டாரு. ஜீசோ நீ பேச கத்துக்கிட்டல, இப்படி பேசுறல, உன் அம்மாவை நீ புரிஞ்சுக்கவே இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு என்னமா இருக்கு, இந்த இடத்துல எப்படிமா வாழ முடியும், அப்பா போறதுக்கு பதில் நீங்க போயிருந்தீங்கன்னா நாங்க நல்லா இருந்திருப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட மனசை நோகடிச்சிடுறாங்க இந்த பசங்க. அப்புறம் அந்த பழைய பாலடைஞ்சு போன வீட்டுக்கு வந்து அந்த டாகையும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் அந்த ஹோம்லெஸ் ஆளும் இருக்காரு. சோ அவரு இவங்கள பார்த்து, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, அது என் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு, அதனாலதான். ஏன் உங்க அம்மா இன்னும் வீடு பார்க்கலையா, எங்க அம்மா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா முடியல. உடனே ஜீசோவும் அது இருக்கட்டும், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு வீடுலாம் இல்லையா, ஃபேமிலிலாம் இல்லையா, இருந்தாங்க எனக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா, அப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்காதா, நீங்க மிஸ் பண்ணவே இல்லையா, யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என் பொண்ணை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்ப நீங்க போய் பார்க்கலாம்ல, உனக்கு அது சொன்னா புரியாது, என் பொண்ணை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால நான் தூரத்துல இருந்தே என் பொண்ணை பார்த்துருவேன், அப்போ ஒருவேளை திரும்பி பார்த்தானா டக்குன்னு நான் வேற பக்கமா திரும்பிடுவேன், இப்படியே நான் தூரத்துல இருந்தே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எங்க நம்ம ஜீசோவுக்கு அழுகையா வருது. நீங்க சொல்றபடி பார்த்தா அப்படின்னா எங்க அப்பாவும் என்ன தூரத்துல இருந்து பாப்பாருன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, எல்லா அப்பாவும் தம் பொண்ணை உயிரா நினைப்பாங்க, கண்டிப்பா உங்க அப்பாவும் தூரத்துல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அங்க இருந்து வரும்பொழுது ஜீசோவோட தம்பி, நம்ம எப்படி தனியா கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தானே அந்த டாகும் கஷ்டப்படும், அந்த ஆன்டி கிட்டயே நம்ம போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ஜீசோவுக்கும் அதான் தோணுது. எங்க அந்த ஆன்டி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியோ ஒரு வழியா மீட் எடுத்துட்டாங்க, இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் வித்து. சோ இப்போ அந்த டாக் இல்லாததுனால அவங்களோட உயிரை வந்து மாத்தி எழுதுறாங்க. அந்த மேனேஜர் இருக்கார்ல நம்ம சோயங், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லா சொத்தும் போகணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டாங்க. ஆளுக்கு செம்ம சந்தோஷம், மாவள பாட்டி மட்டும் இறந்து போகட்டும், இந்த இடத்துல சும்மா அபார்ட்மெண்ட்டை கட்டி கதற ஓடுறன்னு ஜாலி ஆகுறாரு. ஆனா ஒரே ப்ராப்ளம், அந்த டாக் மட்டும் திரும்ப வரக்கூடாது, ஏன்னா வந்துருச்சுன்னா பாட்டிமா அதுக்கு எழுதி வச்சிருவாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு போன் கால் வருது, இந்த மாதிரி டாக் கிடைச்சா 500 யுவான் தரேன்னு சொன்னீங்களே, என்கிட்ட அந்த டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி வர ஷாக் ஆகி மேனேஜர் வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஜீசோவும் அவங்க தம்பியும் வந்து பீஸா வேனுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அம்மாவை காணோம். அம்மா கிட்ட சண்டை போட்டு தானே இவங்க வந்தாங்க, அம்மாவும் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க. அப்பதான் அந்த வேன்குள்ள ஒரு விஷயத்த ஜீசோ பாக்குறாங்க. ஒரு ஷூ பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு காஸ்ட்லியான ஷூ இருக்கு, ஒரு லெட்டரும் இருக்கு. அது வந்து ஜீசோவுடைய அப்பா எழுதுனதுதான். அவர் என்ன எழுதிருக்காருன்னா, நான் உங்களை விட்டுட்டு போறேன், கண்டிப்பா நமக்கு நல்ல லைஃப் அமையும், ஒரே வாரத்துல நான் வந்துருவேன், நான் உங்களுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காரு. சோ இப்பதான் ஜீசோவுக்கும் புரியுது, அப்பா தான் இவங்களை விட்டுட்டு போயிருக்காரு, அம்மா எந்த வகையிலயும் காரணம் கிடையாது. இப்ப அம்மா நினைச்சாங்கன்னா வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஆன்டியோடைய வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கலாம். ஆனா ஜீசோ வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கணுமே, ஆனா இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு வேன்குள்ள வாழ்ந்துகிட்டு ஜீசோவுடைய அம்மா எதுக்காக அதிக ஃபீஸ் இருக்கிற இந்த ஸ்கூல்ல ஜீசோவை படிக்க வைக்கணும், ஏன்னா ஒருவேளை போன அப்பா திரும்ப வரலாம்ல, அவர் வரும்பொழுது நம்ம வேற எங்கேயாவது போயிட்டோம்னா அவரால் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனாலதான் எவ்வளவு ஃபீஸ் ஆனாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஜீசோவை அதே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. வேன்லயே தங்கி இருந்தாலும் சரி அதே ஏரியாக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஜீசோ புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இப்ப அம்மா வெளியே போனாங்கல்ல, எங்க போயிருக்காங்கன்னா பசங்க கோச்சிக்கிட்டு போனாங்களே எங்க போனாங்களேன்னு தெரியலன்னு பசங்களை தேடிதான் அவங்க போயிருக்காங்களே, ஒரு வழியா அவங்க திரும்ப வந்துடுறாங்க. பசங்களை பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க, ஜீசோவெல்லாம் அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அம்மா அடிக்கிற அடி எதுவுமே ஜீசோவுக்கு ஒரு கஷ்டமா தெரியவே இல்லை, அந்த ஒவ்வொரு அடியிலையும் பாசம் மட்டும் தான் தெரியுது. அம்மா சொல்றாங்க, நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நீங்க தானே உசுறு அப்படின்னு அவங்க சொல்ல ஜீசோவும் அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. அதோட அம்மாவை பார்த்து, அம்மா நம்ம எங்க வாழ்றோன்றது முக்கியமே இல்லம்மா, எனக்கு எதுவுமே வேணாமா, நம்ம இந்த வேன்லயே கூட இருக்கலாமா, ஆனா நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்ல அம்மாவும் ரொம்ப எமோஷனல் ஆகி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க.
சோ அடுத்த நாள் ஆகுது. அந்த டாகை ஆன்ட்டி கிட்ட கொடுக்கலான்னு வந்து பார்த்தா டாகையும் காணோம், அந்த ஹோம்லெஸ் மேனையும் காணோம். அவர் ஆளு லேட்டா வராரு. இந்த பசங்களாம் இந்த ஆளுக்கு பசிக்குதுன்னு சொல்லி நம்ம டாகை தின்னுட்டாரு போலன்னு கத்துறாங்க. டே பசங்களா, நான் டாகெல்லாம் சாப்பிட மாட்டேன்டா, வேற யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டயர் தடத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஏதோ ஒண்ணுத்துலதான் டாகை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம ஜீசோவும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த டாக் மேட்ரு நம்மள தவிர வேற ஒரு வெளியாளுக்கு தெரியும், அதுதான் டெலிவரி பாய். சோ அவரு தான் இதை பண்ணிருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டா அவரு தான் அந்த டாகை கொண்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுக்கறாரு காசுக்காக. சோ இந்த விஷயத்த நம்ம ஜீசோ, ஃப்ரெண்டு பொண்ணு, தம்பிக்காரன், ஹோம்லெஸ் மேன்னு எல்லாருமே பாக்குறாங்க. அந்த டாகை வாங்கிக்கிட்டு அவர் அந்த ஆன்ட்டி கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தா தலைவர் வேற எங்கேயோ எடுத்துட்டு போறாரு. அதை பார்த்து பின்னாடியே அந்த ஹோம்லெஸ் மேனோட வண்டிலேயே இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கார் ரொம்ப வேகமா போகுதா, அதனால இந்த ஹோம்லெஸ் மேனும் பசங்களா டைட்டா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சும்மா ஷார்ட் கட்ல பூந்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற பசங்க ஐ ஜாலியா இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. சோ இவ்வளவு வேகமா இவங்க ஓடிட்டு போறதுனால பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. சீக்கிரமா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல பசங்க என்ன பண்றாங்கன்னா, ஊரு ஃபுல்லா இருந்து பிச்சாங்கல்ல இந்த டாக் காணோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம், அந்த போஸ்டர் அப்படியே பறக்க விட போலீஸ்காரருடைய விண்ட்ஷீல்டு ஃபுல்லா அந்த பேப்பரா இருக்கிறதுனால அவரால் ஃபாலோ பண்ண முடியல. சோ அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. எங்க அந்த மேனேஜரும் அந்த டாகை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி டோரை திறக்கிறாரு. அந்த டாக் உடனே வேகமா ஓடுது. ஐயோ ஓடாத அப்படின்னு இவரு பின்னாடி ஓட அது நேரா அந்த பாலடைஞ்சு போன வீட்டுக்கிட்ட தான் போய் நிக்குது. சோ அந்த மேனேஜரும் அந்த டாகை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க இந்த பசங்களும் அந்த காரை பாத்துடுறாங்க. ஆனா குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி போலீஸ்காரர் வந்துடுறாரு. அவ்வளவுதான் மாட்டினீங்களான்னு பக்கத்துல வரும்போது பசங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஹோம்லெஸ் மேனும் கூடவே ஓடி வராரு. பின்னாடியே போலீஸும் வருது. இந்த மேனேஜர் வந்து ஒரு மயக்க ஊசியை எடுத்து அந்த நாய்க்கு போடலான்னு வரும்பொழுது பின்னாடி இருந்து பசங்க அவரை தள்ளி விட்டுறாங்க. இதனால அந்த ஊசி அவரோட கையிலேயே குத்தி இறங்கிடுது. அவ்வளவுதான், ஆளு மயக்கம் போட போறாரு. எழுந்து அந்த டாகை தூக்கிட்டு 2 அடி நடக்கல, ஆளு பொத்துன்னு விழுந்துடுறாரு. பின்னாடியே போலீஸும் வந்ததுனால பசங்களா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, தோ இந்த ஆள் இருக்காருல, இவர் இந்த டாகை கடத்த வந்தாரு, இது எங்களோட டாக்னு சொல்ல போலீஸ்காரரும் அந்த மேனேஜரை பிடிக்க வராரு. மேனேஜர் பேச ட்ரை பண்றாரு, யோ அது ஏன் டாகையா அப்படின்னு. ஆனா மயக்க மருந்துல இருக்கிறதுனால அவரால் சரியா பேச முடியல. ஓ நீ போதை பொருள் வேற யூஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண வெளியே அந்த ஹோம்லெஸ் மேன் வராரு. இவங்க டாக் எடுத்துக்கிட்டு வேகமா ஹோம்லெஸ் மேனோட வண்டியில ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சோ அவரு வந்து அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்கிட்ட பசங்களை விட்டுடுறாரு. அங்க இருந்து அவரு போகலான்னு பொழுது நம்ம ஜீசோ அந்த ஹோம்லெஸ் மேன் கிட்ட, நீங்க சொன்னீங்கல்ல உனக்கு நான் சொல்றது புரியாது, என் பொண்ணை பார்க்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, தூரத்துல இருந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு. ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் சொல்றது உங்களுக்கு புரியாது, உங்க பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவா, நீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்க பொண்ணு உங்களை ஏத்துப்பா அப்படின்னு சொல்ல ஹோம்லெஸ் மேன் மனசுலயும் ஒரு சந்தோஷம் வருது. கண்டிப்பா நான் என் பொண்ணை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடவே அங்க இருந்து போறாரு. ஜீசோவும் இந்த டாகை வந்து நம்ம தெரியாம வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம், காசுலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தெரியாம உள்ள போய் கொண்டு வந்து விட்டு, எங்களுக்கு எப்படி ஒரு வீடு வேணுமோ அதே மாதிரிதான் உனக்கும் ஒரு வீடு வேணும், ஆன்ட்டி உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் வராரு. போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு போல. பொண்ணே, நீ தான் இந்த டாகை திருடி இருக்க, எதுக்காக? அந்த 500 வானுக்காகவா? அதை வச்சு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்க நீனு? நான் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சேன். எது 500 வானுக்கு வீடா? ஆமா போட்டிருந்தது ஒரு நோட்டீஸ்ல, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட, அட கடவுளே, இந்த 500 வானுக்கு ஒரு சதுர அடி தான் கிடைக்கும், நீ நிக்கிறியே அவ்வளவுதான் இடமே கிடைக்கும், இது தெரியாம ஒரு வீடே உனக்கு 500 வானுக்கு தருவாங்களா? ஒழுங்கா அந்த டாக் கொடு, அது இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க. அவ்வளவுதான், எல்லா விஷயமும் மாட்டிக்கிச்சு. சோ மேனேஜரும் மனசை திறந்து பேசுறாரு, ஒரு நாய்க்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, உங்க கூடவே இருக்கிற நானு எனக்கு எழுதி வைக்கல, இந்த நாய் போச்சுன்றதுனால தான் எழுதி வச்சிங்க, அதனாலதான் அந்த நாயை கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு பேசும்பொழுது ஆன்ட்டி கடுப்பாகுறாங்க. அப்படின்னா பணத்துக்காக தான் என் கூட இருந்திருக்கல, இனிமே உனக்கு இங்க இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா போயிடு, என் சொத்துல உனக்கு ஒரு சொட்டு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சோ எப்படியோ ஆன்ட்டி அவங்க டாக் கூட சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஜீசோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாங்க. ஆனா ஜீசோவோட மனசு தாங்கல. நேரா ஆன்ட்டி கிட்ட போயிட்டு, ஆக்சுவலா உண்மை என்னன்னா உங்க டாக நான் தான் திருடினேனே, ஏன்னா அப்பதானே நீங்க ரிவார்டுன்னு 500 வான் தருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றாங்க. சோ இதை கேட்ட ஆன்ட்டியும், நீ ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்க பாப்பா, ஏன்னா கஷ்டங்கள் தான் நம்மள தப்பான விஷயங்கள் செய்ய தூண்டும், ஜீசோவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அங்க இருந்து வெளியே போகும்பொழுது உடனே ஆன்ட்டியும், தினமும் நீ வந்து என்னோட டாக வாக்கிங் கூட்டு
கூட்டு போறியா, அதுக்கு பதிலா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் நான் தரேன்னு சொல்ல நம்ம ஜீசோவுக்கு அவ்வளோ சந்தோஷம். வெளியே வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணுகிட்டையும் தம்பி கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல எல்லாரோட மனசும் குளிர்ந்து போகுது. அதுக்கு ஏத்த மாதிரியே மழையும் பெய்யுது. அதுவும் பாவம் ஜீசோவுடைய தம்பி அந்த 500 பைசா காயின் ஒன்னு இருக்கும். வீடு வாங்க 5 மில்லியன் வேணும்ல, அதனால கீழே மில்லியன் எழுதி நம்ம இப்ப கிட்ட 500 மில்லியனே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த பையனோட இன்னசென்ட்ட பார்த்து நல்ல மனசையும் பார்த்து ஜீசோ அவங்க தம்பியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ அப்புறம் அவங்க பீஸா வேனுக்கு போறாங்க. கரெக்டா 12 மணி நம்ம ஜீசோவுக்கு பர்த்டே. சோ அதனால அம்மா வந்து ஒரு வித்தியாசமான மீல் அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட நாளைக்கு அம்மா உங்களுக்காக பீஸா செய்ய போறேன்னு சொல்ல, அம்மா இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல இதே மாதிரி டப்பால பீஸாவை குட்டியா செஞ்சு பீஸா லஞ்ச்னு வித்தா எப்படிமா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. ஜீசோவும் அம்மா கண்டிப்பா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே அந்த வேலையை பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பிசினஸ் வேற லெவல்ல பிச்சுக்குது. நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வெளியே போய் வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓன் பிசினஸ் இருக்கு, நிம்மதியா அவங்க வாழலாம். அதோட நம்ம ஜீசோ பாவம் அவங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. எங்க அப்பாவை காணோம், கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 500 வான் தருவோம் அப்படின்னு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுறாங்க. அந்த பணக்கார ஆன்ட்டியும் நம்ம ஜீசோவோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா டாக பாத்துக்கிறது வந்து நம்ம ஜீசோ தானே. சோ ஜாலியா அந்த டாக் கூட விளையாடுறாங்க. சோ நல்ல வேலை இருக்கிறதுனாலையும் பணக்கார ஆன்ட்டி ஹெல்ப்னாலையும் சின்னதா அழகா ஒரு வீட்டையும் வாங்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஜீசோவும் உள்ள போய் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வேன்ல தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வீடு இருக்கு. பர்த்டே பார்ட்டியை இந்த வீட்லயே நடத்தலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம், மத்த பசங்க மாதிரியே நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்னு அவ்வளோ ஹாப்பியா ஆகுறாங்க. இந்த இடத்துலயே ஹவு டு ஸ்டீல் அ டாக்ன்ற இந்த கதை முடியுது. சோ நான் சொன்ன மாதிரியே இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை தானே. ரொம்பவே ஒரு அற்புதமான கதை. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.